கோட்டு 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 அழகான கோட்டுனா நம்ம கண்ணு சௌக்கியமா. ஹேட்டர்ஸ் எட்டி பார்க்காதீங்க, வயிறு எரியுது. உங்க வயிறு எரியோட ஸ்மெல் பாத்தீங்கன்னா எனக்கு இங்க வருது. ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம். என்ன ப்ரோ ஒரு மாதிரி வளர்றன்னு கேட்பீங்க. வளரல கைஸ், சந்தோஷமா இருக்குது. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா கோட்டோட ட்ரெய்லர் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம எப்பவும் பண்ணுற ஒரு என்ன சொல்றதுன்னா சம்பிரதாயம், ஒரு ட்ரெய்லரோ டீசரோ தளபதி இது ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஒன் டேக்கு அப்புறம் என்னென்ன ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவோ பண்ணுவோம். கோட்டோட ட்ரெய்லர் ரெக்கார்ட் ஏதாவது பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா தளபதி அவர்களோட ஓன் ரெக்கார்டை பீட் பண்ண முடியல. பட் ஸ்டில் இன்னொரு பயங்கரமான ரெக்கார்டு பண்ணியிருக்கு. அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ கோட்டோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிட்டா ஆல்மோஸ்ட் 24 hours தாண்டிடுச்சு. நேத்தே பாத்தீங்கன்னா 5 hours 5.5 hours 1 million லைக்ஸ் பாத்தீங்கன்னா வந்தது, விச் இஸ் கைண்ட் ஆஃப் ஸ்லோ தான் நம்ம தளபதி அவர்களோட படங்கள் கம்பேர் பண்ணும்போது. இப்போதைக்கு டாப்ல இருக்கிறது லியோ தான். லியோ பாத்தீங்கன்னா வித்தின் 10 minutes நினைக்கிறேன். 10 minutes 5 minutes 10 minutes நினைக்கிறேன். ஆமா, 10 minutes ஆல்மோஸ்ட் 1 million லைக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரெய்லருக்கு வந்தது. அது வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிகில் இருக்கு, நிறைய லிஸ்ட் அப்படியே இருக்கு. ஸோ லாஸ்ட் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா கோட் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 5.5 மணி நேரம் பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு. பட் ஸ்டில் இப்போ 1.3 million கிட்ட பாத்தீங்கன்னா லைக்ஸ் வாங்கியிருக்கு. எங்க 13 லட்சம் பேர் லைக்கே பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ட்ரெய்லருக்கு. ஸோ தட்ஸ் த பவர் ஆஃப் த ஒன்லி சோசியல் மீடியா கிங் நம்ம தளபதி அவர்கள். ஸோ இதை நம்ம சொன்னா பெருமையா இருக்கும். என்ன தளபதி ஃபேன் இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. பட் நம்பர்ஸ் அதுதான் பேசுது. ஆனா சில பேர் இப்போ கூடைய பக்கெட்டை ட்ரம்லாம் தூக்கின்னு வந்துருவானுங்க. எல்லாம் பெய்டு. எப்ப எத்தனை வருஷத்துக்கு தான் இதே டைலாக் தான் சொல்லுவீங்க? நீங்க பாட்ஸ் வச்சு இதை பண்ணீங்க, பாட்ஸ் வச்சு வியூஸ் வர வைக்கிறீங்க, பாட்ஸ் வச்சு லைக்ஸ் வர வைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு பிடிச்ச நடிகரோட படங்கள் அந்த ஒரு ட்ரெய்லர்ல ரெக்கார்டு பண்ணிச்சுனா மட்டும் அதெல்லாம் ஜென்யூனா நீதி நியாயம் தர்மம்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுவீங்க. பட் ஆனா தளபதி ஏதாவது வந்துச்சுன்னா மட்டும் உட்காந்து எல்லாம் கும்பலா உட்காந்து அழுதுன்னு இருப்பீங்க. நான் வேணா கர்ச்சீஃப் டிஷ்யூ பேப்பர் வேணா தரேன். அந்த வாடை ரொம்ப உள்ள அடிக்குதுப்பா உங்களோட வயிற்றுச்சல். அதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வைங்க. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா தமிழ் மட்டும், இது தெலுங்கு மிச்ச லாங்குவேஜ்ல விட்டுருங்க, தமிழ் மட்டும் பாத்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட 39 million + வியூஸ் பார்த்தீங்கன்னா 24 hours கோட் ட்ரெய்லர் பண்ணியிருக்கு. காலிவுட்லேயே பார்த்தீங்கன்னா த ஒன் அண்ட் ஒன்லி ட்ரெய்லர் கோட்டு தான். வித்தின் 24 hours 39 million + வியூஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ப்ரொடக்ஷன் ஹவுஸே இது சொல்லியிருக்காங்க. விச் இஸ் எ ஹியூஜ் ரெக்கார்டுங்க. இது எப்படி சொல்கிறதுனே தெரில. பண்ணதுக்கப்புறம் நான் நினச்சேன் ஒரு 24 hours ஒரு 25 million வியூஸ் 26 million வியூஸ் ஈஸியா டச் ஆயிடும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருந்தான். பட் சடனா பார்த்தா கொய்யால யாருக்காக? டி சீரிஸ்க்காகவா? ஏஜிஎஸ்க்காகவா? கிடையாது. வெங்கட் பிரபுக்காகவா? அதுவும் கிடையாது. யுவன் சங்கர் ராஜாக்காகவா? அதுவும் கிடையாது. த ஒன் அண்ட் ஒன்லி மேன் தளபதி அவருக்காக மட்டும்தான் இந்த ஒரு வியூஸ் அப்படின்றது. ரெண்டாவது என்னன்னா இந்த ஹேட்டர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நன்றி சொல்லியே ஆகணும். அவங்களும் ரொம்ப உழைச்சி உட்காந்து வியூஸ் எல்லாம் பாத்துருக்காங்க. உட்காந்து அவங்களோட ஒரு வியூ கணக்கு தானே. என்ன ஒரு விஷயம்னா இப்போ இவங்களுக்குலாம் ஒரு கடுப்பு இருக்கும். இந்த டிஸ்லைக் பட்டன் யூடியூப்ல இருந்து தூக்கிட்டாங்களா, இல்லைன்னா அவங்களோட வெறுப்பு எதுல காட்டியிருப்பாங்க? அந்த டிஸ்லைக் ரேஷியோல காட்டியிருப்பாங்க. நீங்க என்னடா நாங்க டிஸ்லைக் பண்றோம் பாடுறான்னு. பட் யூடியூப் பாத்தீங்கன்னா தூக்கந்து உண்மையாவே நல்ல விஷயம் தான். எல்லா படத்துக்கும் நீங்க எதுக்கும் டிஸ்லைக் பண்ணா அது தெரியவே தெரியாது. எனக்கே தெரியாது. அது இப்போ என் வீடியோ நிறைய பேர் டிஸ்லைக் பண்ணா கூட எனக்கு தெரியாது. வெறும் லைக்ஸ் மட்டும் தான் காட்டும். விச் இஸ் அ பாசிட்டிவ் திங் ஃப்ரம் யூடியூப். அண்ட் இது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பயங்கர வைத்தறிச்சலா இருக்கும். அண்ட் ஒரு படம் சார் நீங்க கொண்டாட கூட தேவையில்ல கைஸ். இந்த பிடிக்காதவங்கள நான் சொல்றேன், ஏன் மட்டம் தட்டி பேசுறீங்க? இப்போ எல்லாருமே ஃபேன்ஸ் அப்படியா கேட்டீங்கன்னா கிடையாது. சில பேர் தான் நான் சொல்றேன். அதே மாதிரி இப்போ தலை ஃபேன்ஸ் எடுத்துங்க, தளபதி ஃபேன்ஸ், சூர்யா. எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா தளபதினு கான்செப்ட் போய் நம்ம தலைவருக்கும் தளபதிக்கெல்லாம் சண்டை மூட்டி விட்டாங்க, ஃபேன்ஸ்ல அடிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நடுவுல எதுக்கு சூர்யா ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா சண்டை போட்டுன்னு இருக்காங்கன்னு தெரியல. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா நேத்து அந்த ட்ரெய்லர்ல நம்ம தல அஜித் ரெஃபரன்ஸ் ஒரு சீன் வந்திருக்கும். நான் ஏன் நேத்து ட்ரெய்லர் ரியாக்ஷன்ல கட் பண்ணி போட்டேன் ஃபுல் விஷுவல்ஸ் காட்டல அப்படின்னா, மேபி
காப்பிரைட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனைல போகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். யூடியூப்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த காப்பிரைட் இஷ்யூஸ் வரக்கூடாது அந்த வீடியோக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்று சேஃப் அண்ட் சைடா நான் அதை கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி நான் போட்டேன். அதுல அந்த ஒரு சின்ன சீனை மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கு சில தலை ஃபேன்ஸ்ல கமெண்ட் போட்டிருந்தீங்க, உன்னோட வன்மத்தை நீ கக்கிட்ட, தலையோட ரெஃபரன்ஸே காட்டலன்னு சொல்லிட்டு. உண்மையாவே அப்படி ஒரு மைண்ட் செட் எனக்கு கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஒரு சில்ட்ர மைண்ட் செட்ல இருந்து வெளியே வாங்க தயவு செஞ்சு. நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற ஒரு டைப்பே கிடையாது. பட் எனிவே ஃபைன், அது மேபி உங்களுக்கு கொஞ்சம் தப்பா தெரிஞ்சிருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. ரெண்டாவது என்னன்னா, விபி நேத்து அந்த பிரஸ் மீட்ல தக் லைஃப்ல நிறைய பேசியிருப்பாரு, இது என்னோட டைலாகு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரஸ்காரங்களெல்லாம் வச்சு செஞ்சு விட்டுருப்பாரு. பட் ஆனா பிரஸ்காரங்களும் கொஞ்சம் யோசிச்சு பேசணும். எல்லாமே அரசியலா, இது அரசியலா, இது அரசியலா, காந்தின்னு பேர் வச்சு குடிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் சொல்லிருப்பேன். காந்தின்னு பேர் வச்சா யாரும் சரக்கு அடிக்க கூடாதா, காந்தின்னு பேர் வச்சா யாரும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பாத்தீங்கிற மனுஷன் கலாச்சி விட்டுருப்பாரு. பட் எனிவே ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா பயங்கரமான ரெக்கார்ட் பண்ணிருக்கு. இப்ப இருக்கிற கரண்ட் நம்ம தமிழ் ட்ரெய்லர்ஸ் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆனதுல தட்ஸ் கோனா பி கோட், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா படத்தோட ப்ரமோஷன்ஸ் தான். ஆடியோ லான்ச் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரலாம், அப்டேட் வரல. அடுத்த சாங்ஸ் ஏதாவது ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை வேற ஏதாவது மேக்கிங் வீடியோ ஒரு போனஸா. எனக்கு படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பட்டாஸ் மாதிரி அப்படியே வெடிச்சுனே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 5ஆம் தேதி, இன்னும் கரெக்டா ஒரு 15 நாள் இருக்குமா ஹார்ட்லி, அவ்வளவுதான். தலைவனை பார்க்கறதுக்கு ஈகர்லி வெயிட்டிங். என்ன ஒரு வருத்தம்னா இந்த 4 மணி ஷோஸ்லாம் இல்லை கைஸ், அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஸ்பெஷல் ஒகேஷனா தளபதிக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம் கவர்மெண்ட் பெர்மிஷன். அடுத்து ஒரு படம் நடிக்க போறாரு, அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ள போக போறாரு. அந்த கொடுத்துருக்கலாம் சில படங்களுக்குலாம் மார்னிங் 4 o'clock ஷோஸ். ஏன்னா சில சம்பவங்கள்லாம் நடக்கும் அந்த ஒரு ஷோலாம் வைக்கும் போது. பட் அதை நல்லது கருத்தி தான், அந்த கருத்துல வச்சுதான் இது பண்ணாங்க. பட் அந்த ஒரு 4 o'clock செலிப்ரேஷன்ஸ்லாம் உண்மையாவே மிஸ் பண்றேன் சொல்ல போனா. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரி ஓகே, நம்ம புலம்புனே தான் இருப்போம். ஃபைனலி பாத்தீங்கன்னா 30 மில்லியன் வியூஸ் வித்தின் 22 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா சம்பாதிச்ச ஒரு ட்ரெய்லர் கோட். இது எல்லாமே அவருக்கு இருக்கிற ஒரு மாசான ஆடியன்ஸ் தான். தளபதி 69க்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ 69 அதாவது 70 ஆகுது, 71 ஆகுது. தலைவர் இன்னொரு படம் நடிச்சுட்டு உண்மையாவே தலைவர் ஆக போறாரு. அதை நினைச்சாதான் கொஞ்சம் இது இருக்கு. அந்த சில பேர் 22ஆம் தேதி மாநாடு இருக்க போது கட்சியோட கொடியெல்லாம் அனௌன்ஸ் பண்ண போறாரு தளபதி அப்படி இப்படின்றாங்க. நானும் அதுக்கு ஈகர்லி வெயிட்டிங். ரெண்டாவது தளபதி சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகம் அந்த டிவிகே அப்படின்னு ஒரு விஷயத்த கோட்டோட ப்ரொமோஷன்ஸ் யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் ரியலி நைஸ். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க கோட் படத்தோட ட்ரெய்லர் பத்தின்னு சொல்லிட்டு, எத்தனை வாட்டி பாத்தீங்க ட்ரெய்லர் நேத்துல இருந்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நேத்துல இருந்து நான் என்ன ஒரு 7-8 வாட்டி பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். வீட்லயே ஒரு 4-5 வாட்டி. அப்புறம் கார்ல வரும்போது இந்த மாதிரி நிப்பாட்டும் போது அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஹெல்த் எப்படி இருக்கு ப்ரோ, ஓகேவான்னு கேட்டிங்கன்னா எஸ், ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆல்மோஸ்ட் ரெக்கவர் ஆகிட்டேன். இன்னைக்கு சின்ன ஒர்க் அதான் சென்னைக்கு வந்திருக்கேன். எல்லாமே நம்மளோட ஆல்பம் சாங்ஸ் ஒர்க்ஸ் தான். அடுத்த ஒரு சாங்க்கான விஷயம்தான். அது எனக்கு தெரிஞ்சு மறந்து போறேன், என்ன ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டேன். அதோட ஃபுல் சாங் கூடிய விரைவில் வரும். மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு நம்மளோட அந்த மீடியா மேல இருக்கிற பேஷன். எப்போ நம்ம கனவு நிறைவேற போகும்னு தெரியல, பட் நிறைவேறும். அதுக்கான ஒர்க்ஸ் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒரு தனி மனிதனா. எனக்கு பாத்தீங்களா ஏதோ பெருசா டீம்லாம் கிடையாது. நிறைய பேர் கேமரா மாதிரி எடிட்டர்லாம் வச்சுட்டு போவாங்க. நமக்கு அந்த மாதிரி டீம்லாம் கூட பெருசா கிடையாது. எல்லாமே நம்மளா பண்றது தான். தெம்பு இருக்கிறவர்களும் பண்ணுவோம். நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் எல்லாமே இருக்கு. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். பை. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.